ஹலோ ட்ரேடர்ஸ், பிக் மை ஸ்டாக்ஸின் இன்றைய மார்க்கெட் க்ளோசிங் பெல் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சென்செக்ஸ் தடாலடியா 479 புள்ளிகள் சரிந்து 76,009ல முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டியும் தன்னோட அந்த முக்கியமான 24,000 மார்க்கை இழந்து 118 புள்ளிகள் சரிவோட 23,913ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைய அபரிமிதமான ஏற்றத்திற்கு பிறகு இன்னைக்கு கரடிகளோட முழு ஆதிக்கத்தை நாம பார்க்க முடிஞ்சது. சந்தை சரிவுக்கான காரணங்கள், உலகளாவிய காரணிகள் மற்றும் எக்ஸ்பைரி அழுத்தங்கள். திங்கக்கிழமை அவ்வளோ பெரிய ஏற்றங்கண்ட மார்க்கெட் இன்னைக்கு திடீர்னு இப்படி ஆழமா விழ என்ன காரணம் நீங்க யோசிக்கலாம். காலை நேர உற்சாகம் போக போக எப்படியே மங்கி போச்சு. இது ஏதோ ஒரு ஒற்றை காரணியால நடந்தது கிடையாது, பல நிகழ்வுகளோட ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லலாம். அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல, தெற்கு ஈரான்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்கள் உலக அமைதி மீதான நம்பிக்கையை ரொம்பவே குறைச்சிருச்சு. ரெண்டாவது, இதனால கச்சா எண்ணெய் விலை சடசடன் உயர்ந்துச்சு. இதோட நேரடி விளைவா மூணாவது, இந்திய ரூபாய் மதிப்பு $1க்கு 95.68 வீழ்ச்சி அடைஞ்சது. இது போதாதுன்னு இன்னைக்கு F&O எக்ஸ்பைரி நாளாச்சே, அந்த விற்பனை அழுத்தமும் சேர்ந்து சந்தைய மொத்தமா கீழே தள்ளிடுச்சு. உலகளாவிய சுயல் மற்றும் AI சூப்பர் சைக்கிள். இப்போ உலகம் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல பெரிய முதலீட்டு மோகம் ஓடிட்டு இருக்கு. இதனால வெளிநாட்டு பணம் இந்தியாவிலிருந்து ஆசியாவோட பிற சந்தைகளை நோக்கி போயிட்டு இருக்கு. முக்கியமா AI வளர்ச்சியால தைவான் பங்குச்சந்தையோட மதிப்பு இந்தியாவை கடந்து உலகளவுல 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஆனா இத பத்தி செபி தலைவர் துஹின் காந்தா பாண்டே என்ன சொல்றாருன்னு கவனிங்க. தைவான்ல சில குறிப்பிட்ட துறைகள் மட்டுமே அதிகமா இருக்கு. ஆனா நம்ம சந்தை ரொம்பவே பன்முகத்தன்மை கொண்டது. அப்சல்யூட்லி. தற்காலிக சரிவுகள் இருந்தாலும் நம்ம சந்தையோட இந்த டைவர்சிஃபிகேஷன் தான் எப்போதுமே நமக்கு பெரிய பலம். துறைகளின் செயல்பாடு, லாபமும் நஷ்டமும். இன்னைக்கு இவ்ளோ பெரிய சரிவு நடந்திருக்கு. ஆனா இதுலயும் உலோகங்கள் மற்றும் எரிசக்தி துறைகள் பச்சையில ஜொலிச்சது ஒரு நல்ல விஷயம். மறுபுறம் பேங்கிங், ஃபினான்ஷியல்ஸ் அப்புறம் ரியல் எஸ்டேட் துறைகள் எல்லாம் சந்தைய அதல பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா வங்கி துறையில நடந்த அந்த லாப பதிவு தான் இன்றைய சரிவுல பெரும் பங்கு வகிச்சது. ஆனா இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பெரிய லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாம் வீழ்ச்சியை சந்திச்சாலும் மிட் கேப் பங்குகள் அசாதாரணமான வலிமையை காட்டியிருக்கு. நிஃப்டி மிட் கேப் குறியீடு இன்னைக்கு 62,365 அப்படிங்கிற அதோட ஆல் டைம் ஹையை தொட்டு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. என்ன ஒரு ரெசிலியன்ஸ் பாத்தீங்களா? நிஃப்டி 50ல இன்னைக்கு யாரெல்லாம் டாப் மூவர்ஸ்னு பார்த்தோம்னா, அதானி என்டர்பிரைசஸ், டெக் மஹிந்திரா அப்புறம் மாருதி சுசுகி எல்லாம் நல்ல லாபம் கொடுத்திருக்காங்க. ஆனா ட்ரெண்ட், TCS, பாரதி ஏர்டெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் முக்கியமா HDFC பேங்க் எல்லாம் குறியீட்ட பாதாளத்துக்கு தள்ளிட்டாங்க. குறிப்பா சென்செக்ஸ் சரிவுக்கு 5 முக்கிய வங்கிகள் மட்டுமே முழு முதல் காரணம் சொல்லலாம். முக்கிய தொழில்நுட்ப நிலைகள், சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். டே ட்ரேடர்ஸ் அப்புறம் முதலீட்டாளர்களுக்கு நாளைக்கு வர்த்தகத்துக்கு இது ரொம்பவே முக்கியமான டேட்டா. ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிஃப்டி 50க்கு உடனடி சப்போர்ட் 23,800 முதல் 23,750 வரை இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 24,050 முதல் 24,100 வரை இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சப்போர்ட் 54,700ல இருந்து 54,600 ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 55,500ல இருந்து 55,600 ஆகவும் இருக்கு. இந்த லெவல்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அனாலிசிஸை முடிக்க போறோம். ஜூன் 3 முதல் 5 வரை நடக்க போற RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிவுகள் மார்க்கெட்டை திரும்பவும் காளைகளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருமா, இல்ல தொடர்ந்து மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் பிரச்சனைகள் தான் அடுத்த வாரமும் நம்ம சந்தையின் திசையை தீர்மானிக்குமா? இதற்கான விடைகளை நாளைய வர்த்தகத்துல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இறுதியாக ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். தயவு செய்து கவனிக்கவும். பிக் மை ஸ்டாக்ஸ் சேனல்ல நாங்க செபியில் பதிவு செய்யப்பட்ட பங்குச்சந்தை ஆய்வாளர்கள் கிடையாது. இந்த விளக்கப்பதிவு முற்றிலும் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் தயவு செய்து பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகவும். எங்களோடு இணைந்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த அப்டேட்ஸ்ல சந்திப்போம்.